தேர்தல் தரத்துல மக்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது நல்லது செய்வாங்களா? எல்லாருமே நடிகர்களா ஆயிட்டா படத்தை யார் பார்க்கறது? காசு வாங்க கூட ஆறா இருந்தாலும் எந்த அரசியலா இருந்தாலும் கொடுக்கறதும் தவறு வாங்குறதும் தவறு. ஆனா 50 ஆண்டு காலமா அரசியல் நடத்திட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சட்டத்தை ஏற்றிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க? கவனிக்கிறது அவங்களுக்கு நாம போய் கேட்க வேண்டியதா இருக்கு. எது செய்யறது இல்லை. அவங்களுக்கு 10 ரூபா ஆதாயம் இருந்தா செய்வாங்களான்னா இல்ல. அதான் இப்போதைக்கு நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு? அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஒற்றுமை இல்லாத காரணம் தான். சரியான தலைவர்கள் அமைப்பு இல்லை. மக்களுக்காக இறங்கி வேலை செய்யறது. அப்ப காமராஜர் பாத்தீங்கன்னா மழை காலத்துல இறங்கி போய் வீடு தூரம் போய் பார்த்து வந்தார். இந்த சமுதாயத்துல ஜாதி மதம் எல்லாம் கலைந்து ஒரு கட்சியை உருவாக்கணும், ஒரு ஒன்று சேரணும்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு கட்சியில ஒரு கூட்டணியில இருந்து அதை எதிர்த்து கேட்கிற சக்தி தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும். இந்த குழந்தைங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் குழந்தைங்களை அதிகமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. அது சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லா நான் அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன்னா எப்படி போடுவாங்க ஓட்டு? தேர்தல் தரத்துல மக்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது நல்லது செய்வாங்களா? அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க. யாரும் அந்த எலெக்ஷன் டைமில் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. ஆனால் யாராவது நல்லது செய்வாங்களா? அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் யார் செய்வாங்கன்னு கேட்டால் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கு அடிப்படை வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை. முதல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இருந்தாலே போதும். மற்றபடி யாரும் பணம் காசோ அந்த மாதிரி உதவிகள்லாம் யாரும் எதுவும் கேட்க கிடையாது. அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை சரியாக கொடுத்தாலே போதும். மக்கள் யாருமே எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, சரியாக இருக்கும். ஆனால் இதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா, இப்போ அந்த அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சாங்களே போதும். யாரும் எதுவும் செய்யறதில்ல. பேருக்கு வராங்க, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதில் பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மக்கள் தான். ஆனால் அந்தந்த அதிகாரிக்கும் சம்பளம் போய் அக்கௌண்ட்டில் விழுந்துடுது. மக்களுக்கு என்ன விழுது? பாவ செயல் தான். மக்கள் அதுக்காக என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக யார் எது செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் அரசியலில் இருந்தார். அப்போ அவங்க இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் அரசியல்வாதிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? காமராஜர் காலத்தில் அரசியல் நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் காமராஜர் ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அது உண்மைதான். ஏன்னா யாரும் பொய் சொல்லலை. ஆனால் இப்போ உள்ள அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் சொல்கிறாங்களே அரசியல் ஒரு சாக்கடைன்னு, அதுக்கான விஷயத்த உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதோ ஓரளவுக்கு நல்லா தொடங்கியிருக்கிற மாதிரி தெரியுது இந்த மத்திய அரசு. மக்கள் கருத்து என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்ல செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அதை யாரும் நல்லது செய்யவே இல்லை. அவங்கவுங்க ஓட்டு போட்டால் சம்பாதிக்கிற ஓட்டு போடுறதோடு சரி. அப்புறம் கவனிக்கிறது அவங்களுக்கு நாம போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் செய்யறதுக்கு இல்லை. அவங்களுக்கு 10 ரூபா ஆதாயம் இருந்தால் செய்வாங்களான்னா இல்லை. அதான் இப்போதைக்கு நடக்குது. அப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா யார் வந்தால் நல்லா இருக்கும்? யார் வர்றாங்க? நல்லவங்களே இல்லையே. யார் எதிர்பார்க்கறது சொல்லுங்க? எல்லாருமே நம்ம அவங்கவுங்க சாப்பிட்றது தான் நிற்கிறாங்க. புதுசாக வர ஆள் போட்டால் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறது இல்லை. இப்போ நானே ஒரு புதுசாக ஆளை போட்டால் அவங்களுக்கு கம்மியான ஆள் தான் போடுவாங்க. அப்போ அவங்க தோற்று போகிறாங்க. யார் போடுறது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு எலெக்ஷனே ஒரு 2 தடவையாவது ஓட்டு நானும் இதில் போட்டால் தான் அவங்க திருந்துவாங்க. இப்போ நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே நடிகர்களாக ஆகிட்டா படத்தை யார் பார்க்குறது? அரசியலில் நிறையாவே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்கவுங்க இதுக்காக அப்படியே செட்டாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் 50 ஆண்டு காலமாக அரசியல் நடத்திட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சட்டத்தை ஏற்றிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை தான் பார்க்கணுமோ ஒழிய அவங்க இலவச அரிசி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படிங்கிற. அதாவது பானையில் இருந்தால் தான் ஆப்பியில் வரும். அப்போ என்னன்னா நம்ம மாநில ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது? அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒற்றுமை இல்லாத காரணம் தான். தமிழகத்தில் அதிமுக ஆண்டானா, திமுக ஆண்டானா, மற்ற பிரதான கட்சிகள் ஆண்டானா அது பிரச்சனை இல்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வழி என்ன? இப்போ இந்த சமுதாயத்தில் ஜாதி மதம் எல்லாம் கலைந்து ஒரு கட்சியை உருவாக்கணும், ஒரு ஒன்று சேரணும்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் இருந்து அதை எதிர்த்து கேட்குற சக்தி தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும். ஒற்றுமை இல்லாத களம் தான். அப்படி ஒற்றுமையாக இருக்கிற கட்சி இப்போக்கி வர இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திமுக தான். இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் திமுக தான். இல்லை மக்கள் ரொம்ப ஒன்றிய அரசு நினைப்பாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதை எதிர்க்கிற சக்தி ஒரு மாநில அரசு இருக்குன்னா அப்போ நம்ம ஓட்டு போட்டவங்களாம் யாரு? அதை யோசனை பண்ணணும்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் என்ன சொல்லணும்,
திமுகங்கிறது வந்து ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க. இப்போ திமுகவில் இப்போ நான் திமுகவில் இருக்கேன், என் பையன் தான் திமுகவில் வரணும்லாம் அவசியம் கிடையாது. தொழில் ரீதியாக அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ அப்படியே பார்க்க போனால் அரசியலில் வாரிசு இல்லாத கட்சி தான் நல்லா வாழ்ந்திருக்கா, பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க, இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி 50-60 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கிற கட்சிக்கு ஒரு பாரம்பரியமாக ஒரு ஆள் வேணும். யாரையும் நம்ப முடியாது. அப்படி அது வந்து மூத்தவங்க இப்ப நீங்களாம் ஆரம்பத்துல இருந்து உறுப்பினரா இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து தான் அவங்க அதை படிப்படியாக தான் அதை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதனால் அது குடும்ப அரசியல்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு தொழில் நடத்துகிறேன்னா என் பிள்ளைங்க இதில் இருக்குன்னா அவங்க குடும்பமே ஏன் இதை இப்போ சொல்கிறீங்க? வைத்தியர் பாரம்பரியமாக இருக்கிறாங்க, ஏன் அவங்களே இருக்குன்னு ஏதாவது சட்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே? அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லவே முடியாது. அதை அதை வந்து நம்ம மக்கள் வந்து மூளையை செலவு செய்யணும். அப்பப்போ மூளை செலவு செய்யணும். எதுக்காக, என்னத்துக்காக இந்த சட்டத்திட்டம்லாம் எதுக்கு நம்ம கொண்டு வராங்க? மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். இப்போ இத்தனை ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சி வந்து இப்போ நடத்தியிருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஒரு இது கல் தான் நட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. என்னமோ ஒரு இதில் சொல்கிற மாதிரி கல்லாவில் இருக்கிறது நான் தான் 100 ரூபா கொடுத்துற மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வந்து அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன்னா எப்படி போடுவாங்க ஓட்டு? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ தவறு. சாலை வசதி, போக்குவரத்து, மற்ற எல்லா வசதியும் யார் எதிர்பார்க்குறாங்க, யார் செய்கிறாங்க பக்கம் தெரியப்படுத்தணும். மற்றது இளைஞர்கள் ஓட்டு நல்ல பக்கம் போய் சேரணும். ஏன்னா ஆளுங்கட்சி ஆளு இல்லாத கட்சிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஓட்டுக்கு முடிஞ்ச வரை தவிர்க்கணும் ரூபா வாங்குறது. என்னோட கருத்து அப்படி. சரி. இப்ப இருக்கும் இளைஞர் உலகத்துல யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆறு அது கண்டிப்பாக சொல்ல முடியலையே. அது மாதிரி மக்களோட மனநிலை 2 பக்கமாக இருக்குல்ல. அரசியல் இல்லாமல் மக்களுக்கு எப்படியும் திருப்திப்படுத்த முடியாது. அதுக்கு முதல் காரணம் எனக்கு தெரிஞ்ச வரை பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் தவிர்க்கணும். அப்ப வந்து உங்களுடைய கருத்து என்னன்னா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. காசு வாங்கக்கூடாது. ஆறாக இருந்தாலும் எந்த அரசியலாக இருந்தாலும் கொடுக்கறதும் தவறு, வாங்குறதும் தவறு. அப்ப நீங்க வந்து கொடுத்தா வாங்க மாட்டேன். இன்ன வரை வாங்கினதில்லை, இனிமேல் வாங்க மாட்டேன். கருத்துக்கள்லாம் இப்போ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இப்போ வந்து கடந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் மெயினாக ஆசிரியர்களுக்கான ஒரு இது வந்து இன்ன வரைக்கும் யாருமே வந்து செய்யலை. எக்ஸாம் வச்சுருக்காங்க, டெட் எக்ஸாம் வச்சுருக்காங்க, போயிருக்காங்களே தவிர. ஆனால் வந்து அது இன்னும் வந்து அதை வந்து இன்னொரு எக்ஸாம் வந்து யூஜிடி அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றும் ரிசல்ட் விடலை. அது விட்டாலும் போஸ்டிங் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இன்னும் டெட்டில் பாஸ் பண்ணி ஒரு 50,000 பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. எக்ஸாம் ஃபஸ்ட்டு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு என்ன வச்சாங்க? பிஎட் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெட்டு பாஸ் பண்ணால் போதும்னாங்க. டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடணுமா இல்லையா? அந்த பாஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுவும் பாஸ் பண்ணால் போஸ்டிங் போடுவாங்களா என்னன்னு தெரில இவங்க. ஆனால் வந்து இந்த ஆட்சியை வந்து கொண்டு வந்து எக்ஸாம் வச்சாங்களே தவிர அது இன்னும் முறைப்படுத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், உருவாக்கி கொடுக்காம இருக்கிறது சரியான முறையில் கொண்டு வரல. பேருக்கு மட்டும் வச்சுருக்காங்களே தவிர இதை பற்றி முறையாகப்படுத்தி இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. அரசு துறை சார்ந்த எந்த இதுவும் இன்னும் சரியாக பண்ணாமல் தான் இருக்காங்க. அதுதான். இப்போ வந்து காமராஜர் இருந்த கால அரசியலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கு? மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மக்களுக்காக ஒரு இறங்கி வேலை செஞ்சார். இப்போ மக்கள் அரசியலுக்காக இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக என்ன சொல்ல போனால், இப்போ அரசியல் அந்த கூட்டத்துக்காக மட்டும்தான் மக்கள் வராங்களே, மக்கள் விருப்பப்பட்டு யாரும் வரதில்லை. ஒரு கூட்டம் கூட்டணும்னா தலைவர்களுக்காக வந்தாங்க. இப்போ அந்த தலைவர் வந்து மக்களை கூட்டணுங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தான் கூட்டுறாங்களே, உண்மையாலுமே அது மக்கள் ஈடுபாடோட வர்றது கிடையாது. ஈடுபாடோடு வர்றதில்லை. காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரியான தலைவருக்கு அமைப்பு இல்லை. மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறது. அப்போ காமராஜர் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலலாம் இறங்கி போய் வீடு தூரம் போய் பார்த்து வந்தார். இப்போ அரசியல் நோக்கத்துக்காக மட்டும்தான் அது பண்ணுறாங்களே தவிர மக்கள் உண்மையுமே ஈடுபாடு பண்ணி செய்கிறதில்ல. ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வீடியோக்கள் மூலம் பாப்புலர் ஆகிருந்தாலும் உண்மையிலுமே இறங்கி போய் செய்கிறது கிடையாது. அதுதான் சார் என்னோட. இது வந்து ஒரு போலியான ஒரு அரசியலா இருக்கு. ஆமாம். பொதுவாக எல்லாருமே போலியான அரசியலாக தான் பண்ணுறாங்க. அந்த இதில் கருத்துக்கு மக்களுக்காக இறங்கி போய் செய்யணுங்கிறது. திட்டங்கள் நிறைய வகுத்துருக்காங்க, இவ்வளோ கோடி ரூபா அவ்வளோ கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, எந்த திட்டம் சரியாக போய் யாருக்கு போய் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை யாரும் தரதில்லையே. சார் வணக்கம் சார். சார் இப்போ எலெக்ஷன் நடக்குது சார். இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்று நடக்குது. வருஷம் வந்து எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அவங்களோட இது செய்கிறோம் அது செய்கிறோன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக பூர்த்தி ஆகிறது கிடையாது. இப்போ உள்ள ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஓரளவு அவங்களால செய்ய முடியுது, செஞ்சிட்டாங்க.
இன்னும் அவங்க செய்ய வேண்டியது வந்து இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அந்த 2 வருஷமும் இன்னும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னமும் வேகம் எடுத்து இன்னும் நல்லா பண்ணணும் அவங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயிங்க வந்து ரொம்ப இதில் பாதிக்கிறாங்க. விவசாயத்துக்கு தனியாக ஒரு அமைப்பு வச்சு அவங்களுக்கு இன்னும் நிறைய இது அவங்களுக்கு நம்ம சலுகைகள் பண்ணணும். ஏன்னா இப்போ மழை இல்லை, ஒன்றும் இல்லை, விவசாயிங்க ரொம்ப வருமானம் இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. 2வது இந்த குழந்தைங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் குழந்தைங்கள அதிகமாக பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாங்க. அது சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கணும். எவ்வளோதான் கடுமையாகவும் நம்ம டிவியில் பேப்பரில் பார்த்தாலும் நாளுக்கு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து தான் இருக்குது. அது முழுமையாக ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். குழந்தைங்களுக்கு எதுவுமே பாதிக்காத அளவுக்கு ஒரு சட்டம் நல்ல வலுமையாக இருக்கணும் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காமராஜர் அவங்க இருந்த அரசியலுக்கும் இப்போ நடக்கக்கூடிய அரசியலுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் காமராஜர் வந்து அவர்லாம் தெய்வம் சார். அவரை வந்து யாருமே இப்போதைக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது பாதிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய காலத்தில் அது மாதிரி தலைவரை முன்னுதாரணமாக வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 ஆண்டு இருக்குது. 2 ஆண்டுகள் வந்து இன்னும் அவங்க முழுமையாக செஞ்சால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இன்னும் நல்லா வரலாம், செய்யலாம். மக்களோட எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்ப நிறைய இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. முக ஸ்டாலின் கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது முக்கியமாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த கவர்மெண்ட்டில் நான் வந்து இப்போ 20 வருஷமாக வந்து நான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் பெரம்பலூர் மாவட்டம். பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு தடவை கூட நான் வந்து டபுள் டிகிரி பிஜி படிச்சிருக்கேன், எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கேன், யூஜி வந்து பிஎஸ்சி பாட்னி பண்ணியிருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு தடவை கூட கால் லெட்டர் எதுவும் எனக்கு வந்ததே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் தான் நல்லா வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் மூலமாக நிறைய இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்கள கவர்மெண்ட்டில் எவ்வளோயோ காலி பணியிடங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு உதவி பண்ணால் நாங்கள் இப்போ இது மாதிரியான இடத்துலலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க.